கட்டப்பா அரண்மனை கதவை புடுங்கி அணை கட்டின மாதிரி தான் விஷால் எங்கு திரும்பினாலும் அணை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அவரது எதிர்கோஷ்டினர். நல்லது செய்யலாம் என்று 1000 கனவோடு உள்ள வந்தவருக்கு பழைய பாறாங்கல் இங்கு கொடுக்கிற குடைச்சல் கொஞ்ச நஞ்சமல்ல என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் விஷால் சப்போர்ட்டர்ஸ். விஷால் அறிவித்தபடி ஸ்ட்ரைக் நடக்குமா அல்லது புஷ் என்று போய்விடுமா? இந்த கேள்வி ஒரு புறம் இருக்க, எப்படியோ தயாரிப்பாளர்களுக்கு நல்லது நடந்தா போதும் என்கிற திட்டத்தில் இன்னொரு அதிரடி முடிவை ஏற்படுத்தியிருக்கிறாராம் அவர். இந்த திட்டத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்து வருபவர் ஞானவேல் ராஜா என்கிறார்கள். மார்க்கெட்ல டாப்பில் இருக்கும் 10 நடிகர்களில் எவரை புக் பண்ணாலும் அவரது சம்பளத்தில் பெரும் பகுதியை அட்வான்ஸாக கொடுக்க வேண்டியிருக்கிறது. உதாரணத்திற்கு அஜித்தை புக் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு 40 கோடி சம்பளம் அப்படி இருக்கிற பட்சத்துல 15 கோடியை அட்வான்ஸாக தர வேண்டியிருக்கிறது. படம் முடிஞ்சு தியேட்டருக்கு வர சுமார் 6 மாதம் ஆகுதுல, அந்த 6 மாசத்துக்கு வட்டி கணக்கு போட்டா அதுவே சில கோடிகள் ஆகிவிடுகிறது. இது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா தொகை தானே. இங்குதான் வேலை செஞ்சிருக்கிறது விஷால் மூளை. பெரிய நடிகர்கள் யாராக இருந்தாலும் அட்வான்ஸாக 1 கோடியிலிருந்து 2 கோடி மட்டும் பெற்றுக்கொண்டு நடித்து தர வேண்டும். மீதி பணத்தை ரிலீஸுக்கு முன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நடந்தா வட்டிக்காரர்களுக்கு கொட்டி அழ வேண்டியதில்லை. இதற்கு சூர்யா, கார்த்தி உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்கள் பலர் சம்மதம் தெரிவித்து விட்டார்களாம். மார்க்கெட் நிலவரப்படி மற்றவர்களை விட அதிக சம்பளம் வாங்குற லிஸ்டில் ரஜினி, அஜித், விஜய், கமல், சிவகார்த்திகேயன், சூர்யா, விக்ரம் என்று இறங்கிக் கொண்டே வருகிறது தகுதி. இவர்கள் மனசு வச்சா கோடான கோடி மிச்சம்தான். ஆனா விஷால் சொல்லி இவங்கெல்லாம் கேட்டு தொலைணுமே.